தெரியணும் அப்படின்னா கேளுங்க, அப்படி இல்லைன்னா கிளம்பி போங்க. ஓண வேட்டி, ஓணம் சட்டை அப்படி போட்டு ஒரு பெண் குட்டியோட இருந்து அந்த காலத்துல பேசுறீங்கன்னா அது என்ன குறுக்க ஜாதி இருக்குது எல்லாம் ஓகே. அந்த பெண் குட்டி மாமா வேலை பார்த்தோமா உங்களுக்கு? நான் ஜாதி பார்க்கலையே. இப்ப நீங்க சொல்றீங்க நான் என்ன ஜாதினே எனக்கு தெரியாது. நான் எப்படி ஜாதி பார்ப்பேன்? சிஸ்டம் எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிருவே. அப்புறம் ராஜேஷாவே இருக்க மாட்டேன். அப்ப எதுக்கு என்கிட்ட நீங்க ஜாதியை பத்தி நீங்க எப்படி பேசலாம்? என்கிட்ட நீங்க ஜாதியை பத்தி எப்படி பேசலாம்? இவ்வளவு கேள்வி கேட்காதீங்க. அப்படியே மைண்ட் எடுத்து சரிடுவேன். ஓணம் நீ எல்லாத்தையும் கிழிச்சு கேட்டது போதும். காலையில ஆபீஸ் வந்தா என்னடா இது எதையுமே கொண்டாடாதவங்க பூலாம் வச்சிருக்காங்களேன்னு பார்த்தா ஓணமா கீழே எழுதி வச்சிருக்காங்க ஓணமா. இந்த ஓணம் ஏன் கொண்டாடுறாங்க, எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு ஊர் உலகத்துல தெரியாம அவன் கொண்டாடிட்டு இருக்கான். சரி, நம்ம தான் ஆபீஸ்லாம் இது எதையுமே கொண்டாடுறது இல்ல, சந்தோஷமா போகுது அப்படின்னு பார்த்தா இங்கேயும் எல்லாரும் கொண்டாடிட்டு ஆளாளுக்கு கலரா அந்த வெள்ளை கலர் சாரியே கட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க? ஓணம்னா என்ன? வெளியே 4 பேரை கேட்கறதுக்கு மத்தியிலே நம்ம ஊர்லயே, அதாவது நம்ம குடும்பத்திலேயே கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஊரை பார்க்காம குடும்பத்தை பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம ஆபீஸ்க்குள்ள யாருக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டுடலாம். ஏன்னா ஆளாளு கட்டின்னு வந்துடுறாங்க, இஷ்டத்துன்னு செலிப்ரேஷன்றாங்க, பாட்டு போட்டு எங்க அம்மா ஜிம்மிக்கு கம்பல்னு ஆடுறாங்களே தவிர யாருக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது. என்ன எது நீ கேட்டு தெரிஞ்சே ஆகணும். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க போனீங்க? ரொம்ப நாளா ஆளையே காணோம், பார்க்கவே முடியல, எந்த மீடியாலும் இல்ல ஆக்சுவலா என்ன சொல்றது, வாழ்வதற்கு தகுதி இல்லாத நாடு தமிழ்நாடு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓ ஆமா, அதனால எங்க வாழலாம் அப்படிங்கிறப்ப அமெரிக்கா. இல்ல தீவிர தேடுதல் இல்ல, விசா கிடைச்சது, அமெரிக்கா போயிட்டோம். அமெரிக்கா போயிட்டீங்களா? ஆமா. இல்ல ஏதோ தீவுக்கு போனதா கேள்விப்பட்டேன். தீவுக்கா? நம்ம சாமியார் ஒருத்தர் இருப்பாரு அந்த தீவுக்கு. அங்க என்ன சொல்றது, அங்க நீங்க எல்லா இடத்துலயும் பேசி முடிச்சு நல்ல பெருசா சம்பாதிச்சு அந்த தீவுல ஒரு வீடே வாங்கிட்டீங்க, பங்களா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரஞ்சிதா இருக்கிற வரைக்கும் அந்த தீவுக்கு எவனும் போக முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க த்ரிஷா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு யாரும் வர முடியாது. வரலாம், போக முடியாது. ஆமா, கொஞ்சம் ஆபத்தான இடமா தான் இருக்க முடியாது. எது த்ரிஷாவா? இல்ல தமிழ்நாடுக்கு. தமிழ்நாடா? தமிழ்நாடு ஆபத்தான நாடுன்னு யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? ரொம்ப பேர் வந்திருக்காங்க. இந்தியக்காரன் எத்தனை பேர் வந்திருக்காங்க? வாழ்ந்துருக்காங்க. புரியுதுங்களா? அது மாதிரி வாழ வைக்கிறோம். ஆமா. கரண்ட் பில் கட்டினீங்களா? கரண்ட் பில் ரேட் ஏறி போச்சா சார்? ரேட் ஏறி போச்சா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம இந்த மகேந்திரன் ஆர்டிஸ்ட் இருக்காருல்ல, அவர் வீட்டுல போய் பிளக்க கொடுங்க, அவரு எடுத்து சொல்லியிருக்காரு, அவரு சொரிய கொடுப்பாரு. அவர் அட்ரஸ் மாத்திட்டாரா சார்? இப்ப வீடு எல்லாம் தேடி வந்ததுனால அட்ரஸ் மாத்திட்டாரா? அப்படியா? தெரியலையே. சரி, இதை விடுங்க. என்ன ஓணம்? என்ன ஓணம் செலிப்ரேஷன் நல்லா தெரியும். ஓணம் செலிப்ரேஷன் இதெல்லாம் ஓணம் கிடையாது. புரியுதுங்களா? வெள்ளை வேட்டி, ஓண வேட்டி, ஓணம் சட்டை அப்படி போட்டு ஒரு பெண் குட்டியோட இருந்து எல்லாம் ஓகே. அந்த பெண் குட்டி மாமா வேலை பார்த்தோமா உங்களுக்கு? இல்ல அப்படி இல்ல சார், நீங்க தாங்க தேடணும். அதாவது மக்களே, ஓணம்னா முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஓணம் நம்ம ஊர்ல கொண்டாடக்கூடிய விழா இல்ல. இது நல்லா ஒரு தெரிஞ்சுக்கங்க. ஓணத்தை நாம கொண்டாடுறோம், ஆனா நம்ம ஊர் பொங்கல் அவனுங்க கொண்டாடுவானுங்களா? ஒரு காலத்திலயும் கொண்டாட மாட்டாங்க. அது ஏன் மக்களுக்கு புத்தி இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஓணத்தை கொண்டாடுறதுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம மலையாள பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, கேரளா சாரி கட்டிட்டு வருவாங்க. ஓணம்னு கொண்டாடுறாங்களே, ஒய்
ஓணம் அப்படிங்கிறது அது நீண்ட நெடிய ஹிஸ்டரி. நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஓணம் பத்தி தெரியாது. ஓணம் பத்தி தெரியாது. தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி தானே. ம். அப்புறம் ஏன் எங்க அம்மா ஜிமிக்கி கம்பல் மாதிரி போட்டு வந்திருக்கீங்க? இது தமிழ் கலாச்சாரம். சாரி. ஓணம் ஏன் கொண்டாடுறீங்க? ஓணம் மலையாளிஸோட ஃபெஸ்டிவல், அதனால கொண்டாடுறாங்க. ஏன் மலையாளிஸ் ஃபெஸ்டிவல் நீங்க கொண்டாடுறீங்க? தமிழர் எல்லா இடத்துலயும் மலையாளிஸ் வந்து சென்னையில கூட தான் இருக்காங்க. அதனால எல்லாருமே கொண்டாட வேண்டியதான் எல்லா ஃபங்க்ஷனையும். எம்மதமும் சம்மதம் சொல்லிட்டு நம்ம வந்து வந்தார வாழ வைக்கிற ஊர்ல, அதனால எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டாட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் எடிட்டர், ஒரு சிறந்த எடிட்டராக எப்படிதான் நீங்க வாங்க ஃப்ரேம்ல தெரியுமா? சொல்லுங்க, நீங்க இத்தனை நாளா எடிட் பண்றீங்க, கம்பெனியா உழைச்சிங்க, இந்த எடிட்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க, எப்படி படிச்சீங்க? நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கத்துக்கிட்டோம். இன்டர்ன்ஷிப் வந்து கத்துக்கிட்டு இத்தனை நாளா இங்கே உழைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு எடிட் பண்றதுல? எனக்கு எஃப்சிபி மட்டும் தான் தெரியும். எஃப்சிபி அப்படிங்கிறது பண்ணீங்களா? எஃப்சிபிலே எல்லாத்தையும் எஃப்சிபி ஒன்று வச்சு இத்தனை வருஷம் கம்பெனி காப்பாத்துறீங்கல்ல, இதுக்காக நீங்க பதில் சொல்லணும். ஓணம்னா என்ன? எனக்கு தெரியாது. உங்களுக்காக எவ்வளவு இன்ட்ரோ கொடுத்து உங்க வரலாறு எல்லாம் கேட்க சொல்றேன். ஓணம்னா தெரியாது. நீ எதுவுமே செலிப்ரேட்டே பண்ண மாட்டீங்களா? சரி, பண்டிகை ஏன் கொண்டாடுற? ஹாப்பியா இருக்கும்னு கொண்டாடுறாங்க. ஜாலியா இருக்கும். படத்துல சொல்ற மாதிரி ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் அதுக்கான மோட்டவே கிடையாது. சரிப்பா நான் வரலப்பா. என்னென்ன பண்டிகை எல்லாம் நீங்க கொண்டாடு? இவ்வளவு கேள்வி கேட்காதீங்க. அதெல்லாம் தெரியாது. அக்கா எம்சிஆரே தாங்கி பிடிக்குது அப்படின்னு அதுவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரும் அப்படிலாம் சொல்ல கிடையாது. 250 அதாவது அவங்களுக்கு பிடிச்ச நம்பர் அது. அந்த நம்பரை பத்தி இப்ப அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கக்கா, ஓணம் ஏன் கொண்டாடுறோம்? இவ்வளவு கிராண்டா ரெடி ஆயிருக்கீங்களா, காரணம் என்ன? இல்ல கேரளா தான் போக முடியல. ஏன் சிரிக்கிறீங்க? அக்காக்கு எதனா ஒண்ணு ஆதாரம் சிரிக்கிறீங்க. ஏன் சிரிக்கிறேன்? நான் வந்து எம்சிஆர்ல இருந்து வந்திருக்கேன். எம்சிஆர்ல இருந்து வந்திருக்கீங்க. பிசிஆர்ல இருந்து வந்திருக்கேன். பிசிஆர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஷெட்யூலிங்ல இருந்து வந்திருக்கேன். சோ எனக்கு வந்து கேரளா போகணும்னு ஆசை. அழைச்சிட்டு போக யாரும் இல்ல. சரி, கேரளா கேரளா தான் போக பையனா முடியல. பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே? அவசரப்பட்டு தமிழ் பையனா பார்த்து பண்ணியாச்சு. சரி, தெரியாம ஒரு வாட்டி. அக்கா இப்படிதான் பேசினு இருக்குது. இங்க ஃபுல்லா இப்படிதான் பேசினு இருக்கு. அதான் கேரளா போகணும்ட்டு ஆசை. சரி, போக முடியல. அட்லீஸ்ட் அவங்க செலிப்ரேட் பண்ற அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆவது நம்ம வந்து கொண்டாடலாம். நிறைய சாப்பாடு போடுவாங்களாம், தலைவாழையில போட்டு 64 ஐட்டம் அந்த மாதிரி வசதிக்கு ஏத்த. 24 மணி நேரமும் சோறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளு எல்லா ஆபீஸ்லயும் இருப்பாங்க. நான் அதை அக்கான்னு சொல்றேன் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதான் உண்மை. அதான் சோறு தருவாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், நல்லா கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க, படகு போட்டி எல்லாம் கேரளால நல்லா கொண்டாடுவாங்க. நான் இந்த ஓணத்துக்காக அடிபட்டு வந்திருக்கிறேன். அடி இருந்தாலும் வலி இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். ஓணம் ஏன் கொண்டாடுறாங்க? அதான் மகாபலி மன்னன் வந்து கிராமத்துக்கு ஒரு வாட்டி வந்து கேரளா மக்களை பாப்பாங்களாம். அதாவது ரீடேக் தம்பி வணக்கம் சொல்லு. நான் ஓணம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, ரீடேக் தம்பி வணக்கம். சரி, கேஷுவலா இருக்கணும்ல. சொல்லுங்க. கேஷுவல் சொல்லாதடா, சொல்லக்கூடாதுடா. ரீடேக் வணக்கம். சரி, வணக்கம். இப்படி சரி. இந்த ஓணம் பண்டிகை நல்ல செலிப்ரேஷனா அழகா சூப்பரா இருக்கப்பா. பார்த்தாலே ஏதோ சொல்லணும் போல இருக்குது. அதாவது கேமரா புடிச்சிட்டு இருக்காருல பின்னாடி ஒரு தம்பி, அந்த தம்பியோட காஸ்டியூம் தான் இது. திருடி போட்டு வந்துக்கிற திருடல, இது பாசத்தின் மிகுதியால் வந்து தம்பி கொடுத்திருக்காப்ல. சரியா? நீ மூடிட்டு வேலையை பார்த்தா கரெக்டா இருக்கும் தம்பி. தேவையில்லாம உள்ள வரக்கூடாது. சரியா? சரி. ஓணம் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுகிறது? என்னோட காஸ்டியூம் நல்லா இருக்குல்ல? ஓணம் நான் கேட்க ஒரு கேள்வி கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி இல்ல. என்னோட காஸ்டியூம் நல்லா இருக்கா? நல்லா தானே இருக்கு. ஓகேவா இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நல்லா தான் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கா? ஓணத்துக்கு வந்த மாதிரி வந்திருக்கேனா? கரெக்டா வந்திருக்கேனா? நீ கேட்கக்கூடிய கேள்வி வந்து கரெக்ட். ஓணத்துக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாம தான் இருக்கு. ஆமா, எங்கிட்ட கேள்வி கேட்கறல, இத்தனை பேர்ட்டு கேள்வி கேட்டிருப்பேன். நானும் கடைசியில வந்து மாட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓணம் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்கிறது முதல்ல உனக்கு தெரியுமா? எனக்கு கேட்க இல்ல ஒருத்தங்க கேள்வி எடுக்கிறாங்கன்னா ஓணம் பண்டிகை கேள்றானா ஊனம் பண்டிகைன்னு கேட்டா ஓணம் ஓ போடல ஓணம் அப்படின்னு சொல்றல, அதான் ஓணம். நிறைய ஓ போடாத, இங்க ஓணம் நிறைய தப்பா போயிருக்கு. ஓணம் எப்படி சொல்ல எழுதுவோம்? ONAM. ஓ ஃபார் ஓ, ஓணம் அப்படிங்கிறது. சரி, நீ சரியா? போனோம். சரி, இப்ப நான் கேட்கிற கேள்வி வந்து அப்படி டாபிக் மாறி போச்சு. நான் தான் கேள்வி கேட்கல. இல்ல நீ எல்லாத்தையும் கிழிச்சு கேட்டது போதும். நீ வந்து எப்படியும் ChatGPT வந்து கேட்டிருப்ப, அண்ணன் கொஞ்சம் ஆன்சர். Why celebrating ஓணம்?
இவன் ஆன்டி இண்டியன் தம்பி ஆன்டி இந்தியன் தவிர உனக்கு வந்து அந்த அந்த மேல காதல் இருக்கு எனக்கு புரியுது, உன் ஏஜ் அப்படி இருக்கு, அதனால நீ அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? நான் கொடுத்ததோட போயிருக்கலாம், தேவையில்லாம மரியாதை கேட்டுக்கிறியா? அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிருவேன். அப்புறம் ராஜேஷாவே இருக்க மாட்டேன். மகாபலி மன்னன் ஒருத்தருங்க இருக்காங்க. யாரு? மகாபலிபுரம். மகாபலிபுரத்துல யாரு இருந்தா? மகாபலி மன்னன், அவரோட பேரு சாரி, அசுர குலத்தோட அரசர். அசுர குலத்துல பிறந்தவர். அசுர குலத்துல பிறந்தவரு மகாபலி மன்னன் இருந்தாரு. பேரே மகாபலி மன்னன். ஆமா மன்னன்னு பேர் வச்சிட்டாங்களா? ஆமா, அவர்னாலதான் இந்த ஓணம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவருனால ஏன் கொண்டாடுறோம்? அவர் வந்து தான தர்மம் எல்லாம் பண்ணுவாரு. ஓ, ஓகேவா? அசுர குலத்துல ஒருத்தர் தான தர்மம் பண்ணுவாரு. ஆமா, தான தர்மம் எல்லாம் பண்ணுவாரு. ரொம்பவே நல்லவர். மக்களுக்கெல்லாம் அவங்கள ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தேவர்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. ஓகேவா? அது அந்த காலத்துல, எந்த காலம் எல்லாம் தெரியாது. அது அந்த காலத்துல விஷயம் பேசுறீங்கன்னா அது என்ன குறுக்க ஜாதி இருக்கிறீங்க? அது அப்போ பாத்துட்டு இருந்தாங்க. ஜாதி பத்தி பேசக்கூடாது தெரியும்ல. நான் இப்ப கூட ஜாதி பாக்குறா. நான் ஜாதி பாக்கலையே. எப்ப நீங்க சொல்றீங்க? நான் என்ன ஜாதினே எனக்கு தெரியாது. நான் எப்படி ஜாதி பாப்பேன்? அப்போ நீங்க எப்படி அது தேவைன்னு சொல்லலாம்? அவங்க சொல்றீங்க அப்படின்னா இப்ப நீங்க சாமி கும்பிட போறீங்க, அதே மாதிரி சுடுகாட்டுக்கு போய் சாமி கும்பிடலாம்ல. முடியுமா? ஹரிச்சந்திர சாமி இருக்கிறாரு, கும்பிடுவோங்க. இப்ப எதுக்கு நீங்க பேசினது ஓணம் பத்தி, அப்புறம் எதுக்கு ஜாதி கிட்ட போறீங்க? நீங்க தாங்க சொன்னீங்க. நான் இப்ப ஜாதியை பத்தி எடுக்கவே இல்ல. நீங்க ஏன் இப்ப ஜாதிக்கு போறீங்க? இப்ப ஓணம் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அப்ப அதுக்குள்ள வாங்க டாபிக். சாமி டாபிக் விட்டு மாறி போனது இவங்க. நீங்க தான் மாறி போனீங்க. அசுரர் தேவர்கள் 2 பேர் இருக்காங்க. அதுக்குள்ளதான் அந்த டாபிக்கே இருக்கு. உங்களுக்கு கண்டென்ட் தெரியணும் அப்படின்னா கேளுங்க, அப்படி இல்லைன்னா கிளம்பி போங்க. சரி, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாதீங்கப்பா. டென்ஷன் ஆகி ஒரு புண்ணியம் கிடையாது. அப்ப எனக்கு என்கிட்ட நீங்க ஜாதியை பத்தி நீங்க எப்படி பேசலாம்? என்கிட்ட நீங்க ஜாதியை பத்தி எப்படி பேசலாம்? அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு முறையிட்டாங்க. ஓகேவா? சோ மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? குள்ளர் வடிவத்துல, யாரு முறையிட்டாங்க? வாமனர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு கிட்ட தேவர்கள், மத்த தேவர்கள் எல்லாம் போய் முறையிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து வாமனர், அதாவது குள்ளர் வடிவத்துல வந்திருக்காரு. அப்போ வந்து மகாபலி என்ன பண்ணிருக்காங்க? ஒரு யாகம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? அந்த யாகம் பண்ணும்போது யார் தானம் கேட்டாலுமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து மகாபலி கிட்ட மகாவிஷ்ணு வந்து என்ன தானம் கேட்டிருக்காருன்னா, 3 காலடி தடம் ஆன நிலம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அவரும் சரி ஓகே. அசுரகுல தலைவர் தெரியும்ல, சுக்ராச்சாரியா, அவர் வந்து இவர் தேவரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா, 3 அடி நிலம் கேட்டார் இல்லையா? அவர் வந்து தடுத்திருக்காரு. இருந்தாலும் இவர் வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணும், அசுரகுலத்திலயும் ரொம்ப நல்லவர், ஓகேவா அப்படின்னு தான் மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா அவர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமே மகாவிஷ்ணு வந்து வானடி உயரத்துக்கு வளர்ந்து பூமி ஒரு காலு, ஓகேவா, பூமியில 1 அடி, வானத்துல 1 அடி, அதுக்கப்புறம் இன்னும் 1 அடி இருக்கு இல்லையா, அது வந்து மகாபலியோட 3 காலு. Das hättest du nicht tun müssen. இன்னொரு அடி வந்து மகாபலி வந்து என்ன பண்ணிருக்காரு, என்னோட தலையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொடுத்திருக்காரு. இல்ல, முதல் அடி அடின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கால் வச்சு இன்னொரு கால், அதுதானே அடி. சோ 2வது அடி மேல, ஆமா, வானத்துல. அது 3வது அடி வந்து என் தலையில வச்சு, இடம் இல்ல, அதனால தலையில வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மகாபலி வந்து அவரோட தலையவே கொடுத்துட்டாரு. அப்ப வந்து அவர் பாதாளத்துக்குள்ள போயிட்டாரு. ஓகேவா? இவரோட நேர்மைய பார்த்து மகாவிஷ்ணு வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப வந்து அவர் கேக்குறாரு, என்னோட வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்னோட மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா, நான் வந்து பாத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது மகாவிஷ்ணு வந்து கொடுத்த வரம் தான் இந்த ஓணம் பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகைப்போ அது அந்த வேஷம் தான் மெயினாவே இருக்கும். அவங்கதான் அன்னைக்கான ஹைலைட்டாவே இருப்பாங்க. கண்டென்ட் நீங்க பப்ளிஷ் பண்றீங்கல்ல, என்னைக்கு ரெவென்யூ நல்லா வரும் அது சொல்லுங்க. அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அப்ப ஓணம், அப்ப அதுக்கு பதில் தெரியல. இதுக்கு ஓணத்துக்கு பதில் சொல்லுங்க. ஓணம்னா என்ன? ஓணம்னா என்ன? அது ஒரு ஃபெஸ்டிவல். என்ன ஃபெஸ்டிவல்? மலையாளி கொண்டாடுற ஃபெஸ்டிவல். அப்ப ஏன் நம்ம ஆபீஸ்ல கொண்டாடுறாங்க? அதுவும் தெரியல. நான் கொண்டாடலையே. தமிழ்நாட்டுல ஏன் கொண்டாடுறாங்க? நான் கொண்டாடலையே. ஓணம் ஏன் கொண்டாடப்படுகிறது? ஏன் நம்ம ஆபீஸ்ல கோலம் போட்டு வச்சிருக்காங்க? எதுக்காக எல்லாரும் கேரளா சரி கட்டிட்டு வராங்க? என்ன சொல்றது? ஏன் இப்போ வந்து எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா,
ஒரு செலிப்ரேஷனுக்காக இதுதான் தான் முக்கியமான விஷயம். சொல்லுங்க. ஒரு எதுக்காக அது எதுக்காக தம்பி சொல்ல விடுப்பா. எதுக்காக கொண்டாடுறோம் ஓணம் அப்படின்றத இவங்க தான் தெரியும். இல்ல இந்த ஓணம் கேரளால மட்டும் இல்ல, அப்படியே தமிழ்நாட்டுல- மைக் எடுத்து சொருகிடுவேன். இல்லைங்க, தமிழ்நாட்டிலயும் கேரளாலயும் கொண்டாடுறாங்கல்ல, அது ஏன் அப்படின்றத இவங்க தெளிவா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டுலயும் கேரளா. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கேரளா இன்னும் இல்ல நீங்களே பேசுவீங்க. இல்ல நான் பேசல. தாராளமா comment பண்ணுவோம்ப்பா. அதுதான் பர்ஃபார்மன்ஸ் எங்க பண்றது. சோ சொல்லுங்க. ஏன் ஓணம்? எனக்கும் ஓணம்ன்றதே என் வாயில வராது. எனக்கு தெரியாது. அண்ணன் ஒரு சீனியர் ரேங்கர், ம். அவர் நம்ம கிட்டதான் இப்ப நம்ம கேட்டாகணும். ஓணம்னா என்ன சொல்லுங்க. ஓணம்னா ஓணம் என்னடா ஓணம்னா என்ன? ஓணம்னா ஓணம் என்ன வேணும்? என்னதான் வேணும். இல்ல அந்த ஜோக்குக்கு வரல. ம். ஓணம் ஏன் கொண்டாடுறோம்? ஓணம் ஏன் கொண்டாடுறோம்னா ஓணம் பண்டிகை, அதனால ஓணத்தை கொண்டாடுறோம். என்னடா கரெக்டா தானே சொல்றேன், கரெக்டா தானே சொல்றேன். சரி, அந்த ஓணம் பண்டிகையே ஏன் கொண்டாடுறாங்க? ஓணம் பண்டிகை வந்ததுனால கொண்டாடுறோம். இப்ப நான் கரெக்டா பேசுறேன்னா? நானும் ஐயா, கரெக்டா இல்ல நான் கரெக்டா பேசுறேன்ல. ம். டேய், சொல்லுங்க. ஓணம் பண்டிகை கொண்டாடுறதுக்கான காரணம். ஓணம் பண்டிகை கொண்டாட காரணம் அப்படின்றது இப்போ கொஞ்சம் சீரியஸா பேசணும். சீரியஸா? ஓகே. ஓகே. ஏன் ஓணம் கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால ஒரு மன்னன் இருக்கிறாரு. அவர் பேரு வந்து இப்ப நம்மளுக்கு மகாபலிபுரம் ஏன் பேர் இருந்தது? மகாபலிபுரம் அது எல்லாம் சிற்பம்லாம் இருக்கும், போய் சுத்தி பாக்குறோம். அந்த மகாபலிபுரத்துல புறத்தை எடுத்துருங்க. ஆ. மகாபலி அப்படின்ற ஒரு மன்னன் வந்து கேரளால இருந்தார். ஆ, அவர் வந்து வருஷம் வருஷம் வந்து என்ன பண்ணுவாராம், தங்களுடைய மக்களை வந்து பாக்குறதுக்கு வருவாராம். ஓ, அந்த மன்னன் வந்து பாக்குறதுக்கு வருவாராம். அதனால வந்து இந்த திருவோண நட்சத்திரம் இது பண்றதுனால ம். அது வந்து ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. திருவோண நட்சத்திரத்துல அவர் பிறந்ததுனால அந்த ஆவணி மாசம் அப்படின்றதுனால அதுல வராங்கன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மன்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ராட்சசன் சொல்லணுமா, அசுரன். அசுரன். இதுலயே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகாபலி அரசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராட்சசன். அது வந்து விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து இவரை வந்து அழிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்றாங்க. எல்லா செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. ஆமா. ஆனா இது கேரளால பண்றதுனால அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா இருக்கும் போல இருக்கு. அதனால வந்து ஓண பண்டிகை கொண்டாடுறாங்க. அதனுடைய நீட்சி தான் நம்மளும் கொண்டாடுறோம். எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நம்மளும் கொண்டாடுறது இல்லையா, அந்த மாதிரி கொண்டாடுறோம். ஆக அண்ணன் கூகுள்ல போய் பார்த்து மொத்தத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு. இவர் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரு. அந்த வீடியோவும் சேர்த்து போடுறோம். அந்த வீடியோ ஓணம் ஏன கொண்டாடுறோம்? ஓணம் ஏன் கொண்டாடுறோம்? ஓணம் வந்துடுறதுனால கொண்டாடுறோம். இது ஓணம் பண்டிகைன்றதுனால கொண்டாடுறோம். இது பண்டிகை இல்ல, எனக்கு புரியல. இல்ல, ஓணம் ஏன் கொண்டாடுறோம்னா ஓணம் பண்டிகை அதனால கொண்டாடுறோம். ஓணம் பண்டிகைனால கொண்டாடுறோம். ஓகேனா, பண்டிகைக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஆமா. இப்ப தீபாவளினா நரகாசுரம் கொண்டாங்க, பொங்கல்னா விவசாயிகளை கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த காரணத்தின்படி ஓணத்திற்கான காரணம் என்ன? 2 மார்க்ல இல்லாம ஒரு 4 மார்க் 5 மார்க் அப்படி ஆன்சர் சொல்லுங்க. நான் வேணா ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லுவா. ஒன் வேர்டா? ஆமா. சூஸ் தி கரெக்ட். ஓணம்னா என்ன அப்படின்னா, ஏன் கிட்ட கேக்குறத விட ஒரு மலையாளி கிட்ட கேட்டா அதுக்கான விளக்கத்தை கொடுப்பார். இதான் என் ஒன் வேர்ட் ஆன்சர். அப்புறம் ஏன் ஆபீஸ்ல கொண்டாடுறாங்கோ? அதுதான் சொல்றேன்ல, அது ஒரு ஒரு பண்டிகை. நம்மளும் கொண்டாடுவோமே. கேரளா சகோதரர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் இல்லையா, அவங்களுடைய சகோதரிகள் நம்மளுடைய சகோதரிகள் இல்லையா.